திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவன். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதவூரெம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் என்னும் தேன். அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். திருவாசகத்தேனின் ஒரு துளியாகிய திருச்சதகம் பதிகத்தின் இரண்டாவது பகுதி அறிவுறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களை சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. மெய்யுணர்தல் என்ற தலைப்பின் கீழ் மணிவாசக பெருமானார் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை தான் உணர்ந்த நிலையில் அவனை வழிபடத் தொடங்கியதும் அதனால் தன்னிடம் ஏற்பட்ட மாறுதல்களையும் குறிப்பிடுகின்றார். அடுத்து வரும் தலைப்பான அறிவுறுத்தல் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரும் பாடல்களில் பெருமானிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார். பெருமானிடம் தனக்கு தொடர்ந்து அன்பு இருக்க வேண்டும் என்றும் அதே சமயத்தில் தனது நெஞ்சினுக்கு அறிவுரை சொல்வது போலும் அமைந்த பாடல்களாக இந்த தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்கள் உள்ளன. அவற்றைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடல். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச் சீர் மணிக்குன்றே இடையற அன்புனக்கென். ஆடகச் சீர் மணிக்குன்றே இடையற அன்புனக்கென். ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையனே. பாண்டிய நாட்டு அமைச்சர் என்ற பதவியை வகித்து வந்த மணிவாசக அடிகளார் பாண்டிய நாட்டின் சேனையை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் குதிரை வாங்க வேண்டும் என்ற மன்னனின் கட்டளைக்கு இணங்க அதற்கான பணத்தை எடுத்துக்கொண்டு தொண்டி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவரது இயல்பான நிலை பாண்டிய நாட்டு அமைச்சர் என்பதாகும். ஆனால் தொண்டி துறைமுகம் செல்லும் வழியிலேயே எந்த காரணத்தால் எதனால் நாம் எதற்காக ஈர்க்கப்படுகின்றோம் என்பதை அறியாத வண்ணம் அவர் திருப்பெருந்துறை தலத்திற்கு வருகின்றார். அங்கே திருப்பெருந்துறை தலத்திற்கு வந்த அடிகளார் குருந்த மரத்தினடியில் வேதியர் உருவில் சிவபெருமான் பல சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்ததை காண்கின்றார். தான் பாண்டிய நாட்டு அமைச்சன் என்ற தன்மையை மறந்து விடுகின்றார். தான் எதற்காக தொண்டி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம் என்பதையும் அடியோடு மறந்து விடுகின்றார். அங்கே குருந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து தனது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த பெருமானால் ஈர்க்கப்பட்டு அவரின் அருகே செல்கின்றார். அப்போது சிவபெருமான் அவருக்கு உபதேசம் செய்கின்றார். திருவடி தீட்சை அளிக்கின்றார். அதன் காரணமாக அதுவரை அறிந்திராத
இன்ப உணர்ச்சி அவரது உடலில் ஏற்படுகின்றது. இவ்வாறு தனது இயல்புக்கு மாறுபட்டு அங்கே திருப்பெருந்துறையில் இருந்த தன்மையைத்தான் அவர் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து தான் நடுவே இருந்ததாக குறிப்பிடுகின்றார். பெருமானை சுற்றி அவரது அடியார்கள் அனைவரும் இருந்தனர். அவரது உபதேசத்தை கேட்பதற்கு தயாராக இருந்தனர். பாண்டிய நாட்டு அமைச்சன் என்ற இயல்பிலிருந்து மாறி பெருமானால் கவரப்பட்ட ஒரு அடியானாக மாறிய மணிவாசகர் அங்கே பெருமானின் எதிரே நிற்கின்றார். தன்னை முழுவதும் மறந்து விடுகின்றார். பெருமானது திருவடி தீட்சை மற்றும் அவரது கண்ணோக்கம் ஆகிய காரணத்தினால் தன்னை அறியாத இன்ப உணர்ச்சி அவரது உடலில் பரவ மொத்தத்தில் முழுவதையும் தன்னையே மறந்து விடுகின்றார். பெருமானின் அருகில் இருந்தபோது கிடைத்த இன்பத்தில் முழுவதுமாக ஆழ்ந்து விடுகின்றார். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது அங்கே பெருமானும் இல்லை, அவருடன் இருந்த சீடர்களும் இல்லை. அப்போதுதான் தான் வேறு ஏதோ ஒரு நிலையில் சிறிது நேரம் தன்னை மறந்து இருந்ததை உணர்கின்றார். அதைத்தான் இங்கே நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்தேன். நடித்தபோது எதனை உணர்ந்தேன்? அந்த இன்ப உணர்வினை உணர்ந்தேன். அந்த இன்பம் எனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். உயிரின் உண்மையான நோக்கம் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து முழுவதுமாக விலகி முக்தி உலகம் சென்றடைந்து என்றும் அழியாத ஆனந்தத்தில் இருப்பதுதான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் சிக்குண்ட நாம் அனைவரும் இந்த உலகப் பொருட்கள், உலகத்தில் உள்ள உயிர்கள் தரும் மயக்கத்தில் ஆழ்ந்து நாம் பிறப்படுத்த நோக்கத்தை மறந்து விடுகின்றோம். ஒவ்வொரு சமயம் இறைவனின் அருளினால் அந்த நோக்கம் நமக்கு நினைவூட்டப்படுகின்றது. அவ்வாறு அந்த நோக்கம் இங்கே மணிவாசக அடிகளாருக்கு நினைவூட்டப்படுகின்றது. அதனால் தான் இறைவனுடன் ஒன்றாக கலந்து முக்தி உலகம் சென்றடைந்து என்றும் அழியாத ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு தான் விரும்பிய தன்மையைத்தான் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்று இங்கே கூறுகின்றார். வீடு என்பது வீடு பேர். அந்த அடியார்களெல்லாம் வீடு பேற்றினை பெற்றார்கள். அத்தகைய பேற்றினை தானும் பெற வேண்டும் என்ற அவா தன்னுள் பிறந்ததை மணிவாசக அடிகளார் இங்கே உணர்த்துகின்றார். முதலில் நாம் உயிரின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த நோக்கத்தை எவ்வாறேனும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு தோன்ற வேண்டும். நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தினை எவ்வாறு நிறைவேற்றி கொள்வது என்ற விருப்பம், வேட்கை, தாகம் நம்மில் தோன்ற வேண்டும். அந்த தாகம் தன்னிடம் தோன்றியதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆடகச் சீர் மணிக்குன்றே. ஆடகம் என்றால் மாற்றுக்குறையாத பொன். மாற்றுக்குறையாத பொன் போன்று பொன் குன்றாக விளங்கும் பெருமானே என்று கூறுகின்றார். பெருமானின் திருமேனி பொன் போன்ற நிறத்தில் இருப்பதாக கூறுவார்கள். பொன்னார் மேனியனே என்று தானே சுந்தரர் அழைக்கின்றார். பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திறங்கி என்று தானே அப்பர் பெருமானார் பொன்னார் திருமேனியில் திருவெண்ணீர் அணிந்திருக்கும் பெருமானின் கோலத்தை குறிப்பிடுகின்றார். அதே கோலத்தைத்தான் இங்கே மணிவாசக பெருமானார் ஆடகச் சீர் மணிக்குன்றே என்று குறிப்பிடுகின்றார். ஆடகச் சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு உன்பால் எனக்கு அன்பு வேண்டும். எத்தகைய அன்பு வேண்டும்? இடையூறு இல்லாத அன்பு வேண்டும். நான் தொடர்ந்து உன்பால் அன்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இரவாத அன்பு வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் வேண்டியது நமது நினைவுக்கு வருகின்றது. இடையரா அன்பு உனக்கு என் மனதில் தோன்ற வேண்டும். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு
ஊடகத்தே நின்று உருக. எனது உடலின் அனைத்து பகுதிகளிலும் எனது ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு தசை நாரும், ஒவ்வொரு இரத்தத் துளியும் உன்பால் அன்பு ததும்ப வேண்டும் என்று இங்கே வேண்டுகின்றார். அத்தகைய நிலையை பெருமானே நீ எனக்கு தர வேண்டும். இடையறா அன்பு எனக்கு என் ஊடகத்தே நின்று உருக. எனது உயிரினுள் முழுவதுமாக அந்த அன்பு கலக்க வேண்டும். அந்த அன்பின் காரணமாக நான் உருக வேண்டும். அத்தகைய அருளை பெருமானே நீ எனக்கு தர வேண்டும் என்று இங்கே வேண்டுகின்றார். எதனால் இத்தகைய வேண்டுகோளை அவர் விடுக்கின்றார்? வீடு பேறு அடைய வேண்டும் என்ற ஆவா அவர் மனதில் தோன்றுகின்றது. அந்த வீடு வேற்றினை தந்து அருள கூடிய வல்லமை வாய்ந்தவன் சிவபெருமான் ஒருவன்தான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். எனவே அந்த சிவபெருமானின் அருள் தனக்கு கிடைக்க வேண்டும். சிவபெருமானின் அருள் தனக்கு வேண்டுமானால் தனது மனதினில், தனது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் சிவபெருமான் பால் அன்பு தோன்ற வேண்டும். எனவேதான் அத்தகைய அன்பினை பெருமானே நீ எனக்கு கொடுப்பாயாக. அத்தகைய அன்பினை நான் உன்பால் செலுத்த வேண்டும். அந்த அன்பின் காரணமாக எனது சிந்தையும் ஊனும் உயிரும் உருக வேண்டும். அவ்வாறு உருகி நிற்பதைக் கண்டு நீ எனக்கு வீடு பேறு தந்து அருள வேண்டும் என்பதை தனது வேண்டுகோளாக இங்கே விடுக்கின்றார். ஆடகச்சீர் மணிக்குன்றே என்று பெருமானை அழைத்தவர் உடையானே என்று அழைத்து இந்த பாடலை முடிக்கின்றார். தன்னிடமிருந்து வேறுபட்டவன் அல்ல. ஆடகச்சீர் மணிக்குன்றே என்று அழைத்தபோது மணிவாசகரிடமிருந்து எங்கோ விலகி இறைவன் இருப்பது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது போலும். அதனால்தான் அடியாளார் உடையானே என்று அழைக்கின்றார். உடையானே, என்னை உடைமை பொருளாக உள்ளவனே என்று தனக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கத்தை இங்கே புலப்படுத்துகின்றார். உடையானே, ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார். ஒரு சில மணி நேரங்கள் அடியார்கள் போல நடித்த காரணத்தினாலே வீடு பேறு அடைய வேண்டும் என்ற அவா தனக்கு தோன்றியதாக குறிப்பிடும் அடிகளார், அத்தகைய வீடு பேற்றினை அடைய வேண்டும் என்று தான் முயற்சி செய்வதாக குறிப்பிடும் அடிகளார் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை இதன் மூலம் உணர்த்துகின்றார். ஒரு சில மணித்துளிகள் நாடகத்தில் நடிப்பது போன்று அடியார் வேடம் போட்டபோதே இத்தகைய அவா நமது உடலில் பிறக்குமானால் நாம் முழுவதுமாக அடியாராக மாறி இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து அவன் பால் அன்பினை வளர்த்து கொண்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு எத்தகைய அவா ஏற்படும்? இந்த அவா தொடர்ந்து நம்மில் நிற்கும். இந்த அவாவினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் மேலும் மேலும் பாடுபடுவோம் என்ற செய்தியை இங்கே உணர்த்தி நாம் அனைவரும் அத்தகைய அன்பினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான், என்ற அறிவுரையைத்தான் இந்த நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையறா அன்பு எனக்கு உன் அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே என்று அழைக்கின்றார். உடையானே, என்னை உனது முழு உடைமை பொருளாக கொண்டவனே என்று பொருள். இங்கே என் மீது முழுவதுமாக உரிமை உள்ளவனே என்று பொருள். பழங்கால திரைப்படங்களில், அதாவது சுமார் 60-70 வருடங்களுக்கு முன்னர் வந்த திரைப்படங்களில் கதாநாயகி தனது கணவனை சுவாமி என்று அழைப்பதை நாம் பார்க்கலாம். சுவாமி என்றால் என்னை முழுவதுமாக உடையவனே என்று பொருள். அந்த சுவாமி என்ற வடமொழி சொல்லின் தமிழாக்கம்தான் உடையானே என்பது. என்னை முழுவதும் ஆண்டு கொள்ள உரிமை உடையவனே. புருஷன் என்று சொல்வார்கள். புருஷன் என்பதற்கும் அதுதான் பொருள். என்னை முழுவதும் ஆண்டு கொள்ளும் உரிமை படைத்தவனே என்பது பொருள். அத்தகைய முழு உரிமையை இறைவனுக்கு இங்கே மணிவாசக அடிகளார் அளித்து, நீ என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். நீ எப்படி ஆண்டு கொள்வாயோ
எப்படி என்னை ஆட்கொண்டு நீ எனக்கு அருள் புரிவாயோ அதெல்லாம் நான் உனது விருப்பத்திற்கு விட்டுவிடுகின்றேன். எப்படியாவது நீ என்னை ஆட்கொண்டால் போரும், எனக்கு நீ அருள் புரிந்தால் போரும். எத்தகைய அருள் புரிய வேண்டும்? உன்பால் தொடர்ந்து நான் அன்பு வைக்குமாறு என் மனதினை எனது உடலினை நீ முழுவதுமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றுவதன் மூலம் என்னை நீ மிகவும் விரைவில் வீடு பேறு பதவிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை தனது வேண்டுகோளாக இந்த பாடலில் மணிவாசக அடிகளார் உணர்த்துகின்றார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.